ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ப்ளே ஃபார் ஃபன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போக்கிமான் விடபிள்யூ ரைவல் டெஸ்டினிஸில் 17வது எபிசோட் பேட்லிங் த புள்ளி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி 16வது எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா நான் அந்த 16வது எபிசோட் அப்லோட் பண்ணல. ஏன் அப்லோட் பண்ணலைன்னா வீடியோவை நான் அப்லோட் பண்ண காப்பிரைட் கிளைம் கொடுத்து பிளாக் பண்ணிடுறாங்க. நான் கிட்டத்தட்ட எடிட் பண்ணியே 4 வாட்டி அப்லோட் பண்ணேன். திரும்ப காப்பிரைட் கிளைம் கொடுத்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால தான் டேரெக்டாக 17வது எபிசோடு போயிட்டேன். அதனால் நம்ம இந்த 17வது எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 16வது எபிசோடில் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். சரி, வாங்க நம்ம இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம 15வது எபிசோடில் என்ன பார்த்தோமோ அது அப்படியே இந்த எபிசோடில் கண்டினியூ ஆகுது. சார்ஜ் ஸ்டோன் கேவ்லேருந்து ஒருத்தர் வருவார். அவரை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. பார்த்தா அவர் டக்குன்னு கீழே மயங்கி விழுந்துருவார். அதோட அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அதோட அவர் சரியாயிருவார். அதோட ப்ரொஃபஸர் வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ ப்ரொஃபஸரோட அப்பா வந்து லெஜெண்டரி போக்கிமான் ஜெக்ராமோட தொடர்பில் இருந்த லிஜெண்ட் ஆஃப் த ஹீரோவுக்கு கெட்டப்பட்ட மாளிகை வந்து பக்கத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதோட நான் இந்த சைடு வந்தேன். அப்போ தான் இந்த சார்ஜ் ஸ்டோன் கேவுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவார். அப்போ கிளிங்க்லாங் உடம்புலேருந்து எடுத்த பேனாவை ப்ரொஃபஸர் வந்து அப்பா கிட்டே இது உங்களோட தான் கேட்பாங்க. அதோட ப்ரொஃபஸரோட அப்பா வந்து ஆமாம் இது என்னோடது தான், இது உனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்பாங்க. அப்போ ப்ரொஃபஸர் ஜூனிஃபர் வந்து நான் கிளிங்க்லாங் உடம்புல இந்த பேனா மாட்டிக்கிட்டு வந்துச்சு, அப்போ தான் நான் எடுத்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரொஃபஸரோட அப்பா வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லுவார். அப்போ ஆஷும் ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் உங்கள் கூட வரோன்னு சொல்லுவாங்க. அதோட சரி வாங்க நானும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார். அதோட சார்ஜ் ஸ்டோன் கேவில் வந்து எல்லாரும் வெளியே வந்து லிஜெண்ட் ஆஃப் த ஹீரோ ஜெக்ராமை மீட் பண்ணுறதா சொன்ன இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி போவாங்க. கடைசியாக அந்த மாளிகைக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த மாளிகையை பாதுகாத்துக்கிட்டு இருந்த போக்கிமான்லாம் ஆஷையும் ஃப்ரெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணும். அதுலேருந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஆஷும் ஃப்ரெண்ட்ஸும் நல்லவோன்னு தெரிஞ்சவொடனே அந்த போக்கிமான்லாம் எல்லாரையும் விட்டுட்டு போயிடும். அதோட எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ ப்ரொஃபஸரோட அப்பா வந்து நான் ஜெக்ராமையும் லிஜெண்ட் ஆஃப் த ஹீரோவையும் தேடி திரும்ப நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லுவார். அதோட ஆஷாவும் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள்லாம் மிஸ்டால்சன் சிட்டிக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி திடீர்னு ஒரு குரோக்கராக் வந்து நிற்கும். அதோட பார்த்தீங்கன்னா 16வது எபிசோட முடிச்சிடுறாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 17வது எபிசோடில் கண்டினியூ ஆகுது. அப்போ வந்த குரோக்கராக் வந்து பீகாச்சு அட்டாக் பண்ண வரும். அப்போ ஆஷ் வந்து எதுக்கு நீ பிகாச்சோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு கேட்பான் குரோக்கராக் கிட்ட. அப்போ ஐரிஸ் வந்து நம்ம இந்த குரோக்கராக் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான், இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு, ஆஷ் உன்னோட பேட்டில் பண்ணும்போது இதை குரோக்கராக்காக உருமாறுச்சு, அந்த குரோக்கராக்கு தான் இதுன்னு சொல்லுவாள். அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக் எதுக்கு நீ இங்கே வந்திருக்கேன்னு கேட்பான். அப்போ சைலன் வந்து குரோக்கராக் கிட்ட நீ எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தியான்னு கேட்பான். அதோட குரோக்கராக் ஆமான்னு சொல்லும். அப்போ ஐரிஸ் வந்து எதுக்குன்னு கேட்பா. அப்போ குரோக்கராக் வந்து என்னமோ சொல்லும். அப்போ ஆஷ் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ பீகாச்சுவோட திரும்ப பேட்டில் பண்ண ஆசைப்படுறியான்னு கேட்பான். அதோட குரோக்கராக் ஆமான்னு சொல்லும். அப்போ ஆஷ் வந்து அப்போ நான் பேட்டிலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பீகாச்சுவை உடனே அயன்டெயில் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு அயன்டெயில் யூஸ் பண்ணும். அப்போ குரோக்கராக் வந்து டிக் யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சுட்டு பீகாச்சுக்கு பின்னாடி வந்து கிரன்ச் யூஸ் பண்ண வரும். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவான். அதோட பீகாச்சு அங்கேருந்து தப்பிச்சிரும். அதுக்கப்புறம் குரோக்கராக் வந்து ஸ்டோன் ஏஜ் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன் ஏஜ் தடுக்க ட்ரை பண்ணும். அப்போ அந்த ரெண்டு மூவும் ஒன்றா சேர்ந்து டக்குன்னு வெடிச்சிரும். அதோட குரோக்கராக் வந்து ஒரு சைடு பறந்து போயிடும், பீகாச்சு ஒரு சைடு பறந்து போகும். அப்போ ஆஷும் ஃப்ரெண்ட்ஸும் இருந்த காட்டுக்கு வெளியே ஒரு சிட்டி இருக்கும். அந்த சிட்டிக்கு மேலே பீகாச்சு பறந்து போய் உழுக போகும். அப்போ அந்த சிட்டியில் ஒரு பையன் நடந்து போய்கிட்டு இருப்பான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா மிக்கு. அப்போ அவன் மேலே பீகாச்சு வந்து விழுந்த பின்னாடி தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணி அவனை அட்டாக்கும் பண்ணிடும். அதோட அந்த பையன் வந்து பீகாச்சு கிட்ட உன்னை மாதிரி போக்கிமான் இதுவரை பார்த்ததே இல்லை, நீ ஒரு புது வகை போக்கிமானாக இருக்கணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ லிஜெண்டரி போக்கிமான் செக்ராமோட பெரிய எவால் போக்கிமானாக தான் இருக்கணும். ஏன்னா லிஜெண்டரி போக்கிமான் செக்ராமும் நீனும் எலக்ட்ரிக் டைப் போக்கிமான், அதனால் நீ செக்ராமோட பெரிய எவால் போக்கிமானாக தான் இருக்கணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பீகாச்சு இனிமேல் நீ என்னோட ஃப்ரெண்டாகவே இருந்துருன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த பீகாச்சுவை அவள் ஃப்ரெண்டு கிட்ட போய் காமிப்பான். அவள் ஃப்ரெண்டில் ஒருத்தவன் பேர் கிளென்னி, இன்னொருத்தவன் பேர் ஷானு. அப்போ மிக் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது எங்கள் அப்பாவோட போக்கிமான், இது வந்து செக்ராமோட ப்ரீ எவால்வர் போக்கிமான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்டை சொல்லுவான். அப்போ மிக் ஃப்ரெண்டு கிளென் வந்து இந்த போக்கிமான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஷான் வந்து இந்த போக்கிமானை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், நான் கேண்டோ ரீஜியனில் உள்ள சாஃப்ரான் சிட்டிக்கு என் குடும்பத்தோடு போனேன், அப்போ இந்த பீகாச்சுவை பார்த்தேன்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து இந்த போக்கிமானை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவோமான்னு கேட்பான். அதோட மிக்கு வேணான்னு சொல்லுவான். அதோட கிளென் வந்து கண்டிப்பாக பேட்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஷான் கிட்ட 2 போக்கி பால் இருக்கும், அதை எடுப்பான். அப்போ ஷான் வந்து இது எங்கள் அப்பாவோட போக்கிமான், எதுவும் பண்ணிடாதேன்னு சொல்லுவான். அப்போ மிக் வந்து எங்கள் அம்மா எனக்கு ஒரு வேலை வச்சுருக்காங்க, அதனால்
அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிகாச்சுவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ ஆஷ், ஐரிஸ், சைலன் வந்து பிகாச்சுவை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுக்கு முன்னாடி குரோக்கராக் நடந்து போகும். அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக் கிட்ட நீனு பிகாச்சுவை தேடுறியான்னு கேட்பான். அதோட குரோக்கராக் ஆமான்னு சொல்லும். அப்போ குரோக்கராக் எதையோ கேட்டுட்டு வேகமாக ஓடும். அதோட சைலன் வந்து பிகாச்சு இருக்கிற இடம் குரோக்கராக் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அது வேகமாக ஓடுதுன்னு சொல்லுவான். அதோட ஆஷ் வந்து சரி வாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம்னு சொல்லுவான். அதோட மிக்கை காமிப்பாங்க. மிக் வந்து பிகாச்சுவோட பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ மிக் வந்து பிகாச்சு கிட்ட நீ தண்டர் போர்டு யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் நீ வேறு என்னென்ன மூவ் யூஸ் பண்ணுவேன்னு கேட்பான். அப்போ மிக் பின்னாடி இருந்து பிகாச்சு எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ணும், குயிக் அட்டாக் யூஸ் பண்ணும், அயன் டெயில் யூஸ் பண்ணணும்னு சவுண்ட் கேட்கும். அதோட மிக் யாருன்னு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஆஷும் ஃப்ரெண்ட்ஸும் நிற்பாங்க. அதோட பிகாச்சு வந்து ஆஷ் கிட்ட ஓடி போயிடும். அதோட ஆஷ் வந்து பிகாச்சு இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து நீங்கள் தான் இந்த பிகாச்சுவோட ட்ரெயினரான்னு கேட்பான். அதோட ஆஷ் வந்து ஆமான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க 3 பேரும். அப்போ மிக் வந்து பிகாச்சுவை கொஞ்சம் நேரத்துக்கு என் கூட கொடுக்க முடியுமா, நான் பிகாச்சுவை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண ஆசைப்பட்றேன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து மிக்கு கிட்ட எதுக்கு பிகாச்சுவை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண போகிறேன்னு கேட்பான். அப்போ மிக் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான். அப்போ ஷியான் வந்து மிக்கு கிட்டையும் கிளென் கிட்டையும் அப்பாவோட 2 போக்கிமானை எடுத்துகிட்டு வந்து காப்பான். அப்போ கிளென் வந்து ஷியான் அப்பாவோட போக்கிபாலை ஒன்று வாங்கிக்கிட்டு வா நம்ம 2 பேரும் பேட்டில் பண்ணுவோன்னு சொல்லுவான். அப்போ மிக் வந்து நானும் பேட்டில் பண்ண ஆசைப்பட்றேன்னு சொல்லுவான். அப்போ ஷியான் வந்து மிக்கு கிட்ட இது எங்கள் அப்பாவோட போக்கிமான் உனக்கெலாம் தரமாட்டேன்னு சொல்லுவான். அதோட கிளென் வந்து நீ பேட்டில் பண்ண ஆசைப்பட்டினா நீ ஒரு போக்கிமானை கொண்டு வா, அதை வச்சு யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுன்னு சொல்லுவான். அதோட மிக் வந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சோகமாக ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் பிகாச்சு அவனுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் நடந்துச்சு, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவான் மிக்கு. அதோட ஆஷ் வந்து நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லுவான். அப்போ மிக் வந்து அப்போ பிகாச்சுவை கொடுங்கன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து நீ பேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், வா ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு சொல்லுவான். அதோட ஆஷ் வந்து இவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு எந்த போக்கிமான் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதோட குரோக்கராக் வந்து நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லும். அதோட ஆஷ் வந்து குரோக்கராக் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவான். கிளென் வந்து ஆஷோட பிகாச்சுவை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவான். அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக் கிட்ட இது உண்மையான பேட்டில் இல்லை, அதனால கொஞ்சம் பையா அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவான். அப்போ மிக் வந்து பிகாச்சுவை தண்டர் போல்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பிகாச்சு தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி குரோக்கராக் அட்டாக் பண்ணிடும். குரோக்கராக் வந்து கிரவுண்ட் டைப்னால அதுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. அப்போ ஆஷ் வந்து மிக்கி கிட்ட குரோக்கராக் வந்து கிரவுண்ட் அண்ட் டார்க் டைப், அதனால எலக்ட்ரிக் டைப் மூவ் அதை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து மிக்கி கிட்ட உன்னோட ஆப்போனண்ட் வந்து என்ன டைப் போக்கிமான் யூஸ் பண்ணுறாலோ அதுக்கேற்றாப்புல நீ போக்கிமானை சூஸ் பண்ணும், அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணணும்னு சொல்லுவான். அதோட மிக் வந்து சரின்னு சொல்லிட்டு பிகாச்சுவை குயிக் அட்டாக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பிகாச்சு குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி குரோக்கராக்கை லைட்டாக அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் மிக் வந்து பிகாச்சு அயன் டெயில் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பிகாச்சு அயன் டெயில் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக்கை டிக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட குரோக்கராக் வந்து டிக் யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சுட்டு பிகாச்சுக்கு பின்னாடி இருந்து வெளியே வரும். அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக்கை கிரன்ச் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட குரோக்கராக் வந்து கிரன்ச் யூஸ் பண்ண போகும். அதோட மிக் வந்து பிகாச்சுவை அயன் டெயில் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பிகாச்சு அயன் டெயில் யூஸ் பண்ணி குரோக்கராக் தலையிலே அட்டாக் பண்ணிடும். அப்போ குரோக்கராக் மாட்டியிருந்த கண்ணாடி வந்து பறந்து போய் கீழே விழுந்துடும். அதோட குரோக்கராக் வந்து கண்ணாடி போனதுனால அப்படியே பயந்து போய் நிற்கும். அதோட மிக்கு வந்து ஏன் குரோக்கராக் இப்படியே நிற்கிதுன்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக் வந்து அது கண்ணாடி இல்லாட்டா பயப்படும், கண்ணாடி போட்டால் தான் அந்த சண்டை போடணும்னு சொல்லுவான். அதோட குரோக்கராக் அது கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கிட்டு கண்ணாடியை தள்ளி விட்டனால பிகாச்சு மேலே கோவமாக சண்டை போட போகும். அதோட ஆஷ் வந்து குரோக்கராக்கை தடுத்து நிறுத்தி இனிமேல் நான் விட்டேன்னா நீ உண்மையான சண்டை போட ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனோட டியூபிக்கை வெளியே வர சொல்லுவான் ட்ரைனிங் கொடுக்கறக்காண்டி. அதோட டியூபிக் வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளென்னையும் ஷானையும் காமிப்பாங்க. அப்போ 2 பேரும் ஷான் அப்பாவோட போக்கிமானை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அதில் அவளோட 2 போக்கிமானும் ரொம்ப டயர்டாயிரும். அதோட ஷான் வந்து அந்த 2 போக்கிமானையும் போக்கிபால்களை கூப்பிட்டுக்குருவான். அப்போ கிளென் வந்து நான் பிகாச்சுவோட பேட்டில் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். அப்போ ஷான் வந்து இப்போ உன்கிட்ட போக்கிமானே இல்லையே, எதை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவேன்னு கேட்பான். அப்போ கிளென் வந்து உங்கள் அப்பா கிட்ட 2 ஸ்ட்ராங்கான போக்கிமான் வேறு வாங்கிட்டு வான்னு சொல்லுவான். அதோட ஷான் வந்து முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து முடியாதுன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீ வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவான். அதோட ஷான் வந்து சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து நான் போய் பிகாச்சுவையும் மிக்கையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷியாவும் ஃப்ரெண்ட்ஸையும் காமிப்பாங்க. அப்போ மிக் வந்து பிகாச்சுவை யூஸ் பண்ணி பேட்டிலுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ கிளென் வந்து அந்த இடத்துக்கு வருவான். அப்போ கிளென் வந்து மிக்கு கிட்ட இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பான். அதோட மிக்கு வந்து இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து நான் தான் இந்த பிகாச்சோட ட்ரெயினர்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து மிக்கு கிட்ட என்னோட பேட்டில் பண்ண வரியா வரலையான்னு கேட்பான். அதோட மிக்கு வந்து நான் வரேன்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து வா நம்ம பேட்டில் பண்ணுற இடத்துக்கு போவான்னு சொல்லுவான். அதோட எல்லோரும் பேட்டில் பண்ணுற இடத்துக்கு போவாங்க. அப்போ ஷான் வந்து அவள் அப்பா கிட்ட இருந்து வேறு 2 போக்கிமான் வாங்கிட்டு வந்திருப்பான். அது 2 வெளியே வர சொல்லுவான். அதோட அது 2 வெளியே வரும். ஒன்று வந்து சைஸ்மேட்டோடு, இன்னொன்று வந்து ஸ்கோலபீடு.
அப்போ கிளென் வந்து இந்த 2 போக்கிமானும் சூப்பராக இருக்குது, இந்த 2 போக்கிமானையும் நான் பேட்டிலுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். அப்போ ஷியான் வந்து 2 போக்கிமானை ஒரே பேட்டிலில் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பான விஷயம்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து அப்போ டேக் பேட்டில் பண்ணுவோன்னு சொல்லுவான். அப்போ மிக் வந்து என்கிட்ட பீகாச்சு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ க்ரோக்ராக் வந்து பேட்டில் பண்ண வரும். அப்போ ஆஷ் வந்து க்ரோக்ராக் நீனும் பேட்டில் பண்ண போறியான்னு கேட்பான். அதோட க்ரோக்ராக் ஆமான்னு சொல்லும். அப்போ சைலன் வந்து அப்போ 2 போக்கிமான் யூஸ் பண்ணி டேக் பேட்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சைலன் வந்து பேட்டில் ஆரம்பிக்க சொல்லுவான். அப்போ மிக் வந்து பீகாச்சுவை தண்டர் போல்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு தண்டர் போல்ட் யூஸ் பண்ணும். அப்போ ஷான் வந்து சைஸ்மைட்டோட அந்த தண்டர் போல்ட்டை தடுத்து நிறுத்த சொல்லுவான். அதோட தண்டர் போல்ட்டை சைஸ்மைட்டோடு தடுத்துரும். அப்போ கிளென் வந்து ஏன் சைஸ்மைட்டோடுக்கு எதுவுமே ஆகலைன்னு கேட்பான். அப்போ ஷான் வந்து சைஸ்மைட்டோடு வந்து கிரவுண்ட் அண்ட் வாட்டர் டைப், அதனால அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து ஸ்காலப்பீடை பாய்சன் டெயில் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்காலப்பீட் வந்து பாய்சன் டெயில் யூஸ் பண்ணும். அப்போ மிக் வந்து க்ரோக்ராக் ஏதாச்சும் ஒரு மூவ் யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்துன்னு சொல்லுவான். அதோட க்ரோக்ராக் வந்து ஸ்டோனேஜ் யூஸ் பண்ணும். அப்போ கிளென் வந்து ஸ்காலப்பீட் அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவான். அதோட ஸ்காலப்பீட் அங்கேருந்து தப்பிச்சிரும். அப்போ மிக் வந்து பீகாச்சுவை எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ண சொல்லுவான். க்ரோக்ராக்கை கிரன்ச் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ணும். க்ரோக்ராக் வந்து கிரன்ச் யூஸ் பண்ணும். அப்போ கிளென் வந்து ஸ்காலப்பீடை ஸ்லெட்ஜ் பாம் யூஸ் பண்ண சொல்லுவான். சீஸ்மைட்டோட ட்ரெயின் பஞ்ச் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்காலப்பீட் வந்து ஸ்லெட்ஜ் பாம் யூஸ் பண்ணும். அப்போ பீகாச்சு எலக்ட்ரோ பால் அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணும். ஆனால் பீகாச்சு எலக்ட்ரோ பால் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஸ்லெட்ஜ் பாம்பை தடுத்துட்டு ஸ்காலப்பீடை வந்து அட்டாக் பண்ணிடும். அப்போ சைஸ்மைட்டோடு வந்து ட்ரெயின் பஞ்ச் யூஸ் பண்ணும். அப்போ க்ரோக்ராக் வந்து கிரன்ச் யூஸ் பண்ணி சீஸ்மைட்டோட அட்டாக் பண்ணிடும். அதோட சீஸ்மைட்டோட வந்து பறந்து போய் ஸ்காலப்பீட் மேலேயே விழுந்துடும். அதோட 2 போக்கிமானும் தோற்றுரும். அதோட சைலன் வந்து இந்த 2 போக்கிமானும் தோத்தடிச்சு அதனால் மிக்கு தான் ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவான். அப்போ கிளென் வந்து மிக்கு கிட்ட ஏன் நீ என்னை தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போவான். அதோட ஆஷ் அவன் கையை பிடிச்சி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்போ ஷியான் வந்து கிளென் கிட்ட இனிமேல் நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன், உன்னால் என் 2 போக்கிமானுக்கும் ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து நான் கொடுக்குற மருந்து அதுக்கு கூட சரியாக போயிடும்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பான். அப்போ கிளென் வந்து அவன் தப்பை உணர்ந்துட்டு அவனே சைலன் கிட்ட போய் அந்த மருந்தை வாங்கி 2 போக்கிமானுக்கும் கொடுப்பான். அதோட கிளென் வந்து என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லுவான். அப்போ க்ரோக்ராக் வந்து பீகாச்சு அட்டாக் பண்ணும். அதோட ஆஷ் வந்து க்ரோக்ராக்கு அட்டாக் பண்ணாத பீகாச்சுன்னு சொல்லிட்டு க்ரோக்ராக்கை பிடிக்க ட்ரை பண்ணுவான். அப்போ பீகாச்சு தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி 2 பேரையும் அட்டாக் பண்ணிடும். அதோட ஆஷ் வந்து க்ரோக்ராக் கிட்ட நீ பீகாச்சுவோட திரும்ப பேட்டில் பண்ண ஆசைப்படுறியான்னு கேட்பான். அதோட க்ரோக்ராக் ஆமான்னு சொல்லும். அதோட 2 பேரும் பேட்டில் பண்ணுறதுக்காண்டி நிற்பாங்க. அப்போ க்ரோக்ராக்கு வந்து கிரன்ச் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை குயிக் அட்டாக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி க்ரோக்ராக் அட்டாக் பண்ணிடும். அதோட க்ரோக்ராக் வந்து ஸ்டோனேஜ் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவான். அதோட பீகாச்சு அங்கேருந்து தப்பிச்சிரும். அப்போ க்ரோக்ராக் வந்து திரும்ப கிரன்ச் யூஸ் பண்ண வரும். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை தண்டர் போல்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு தண்டர் போல்ட் யூஸ் பண்ணும். அப்போ கிளென் வந்து தண்டர் போல்ட்னால க்ரோக்ராக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை தண்டர் போல்ட்டை பேட்டில் ஃபீல்டில் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு தண்டர் போல்ட்டை பேட்டில் ஃபீல்டில் யூஸ் பண்ணும். அதோட பேட்டில் ஃபீல்டில் குழி விழுந்துரும். க்ரோக்ராக் வந்து அதில் காலை வச்சு தடுக்கி கீழே விழுந்துரும். அப்போ ஷான் வந்து இந்த மாதிரி மூவ்ஸை யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து உங்கள் போக்கிமானோட ஆப்போனண்ட் போக்கிமான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பேட்டில் ஃபீல்டை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணணும்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை குயிக் அட்டாக் யூஸ் பண்ண சொல்லுவான். அந்த பீகாச்சு குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி க்ரோக்ராக் அட்டாக் பண்ணிடும். அப்போ க்ரோக்ராக் கண்ணாடி வந்து பறந்து போய் கீழே விழுந்துரும். அப்போ க்ரோக்ராக் பயந்து போய் நிற்கும். ஆனால் ஆஷ் வந்து அவனோட பீகாச்சுவை யூஸ் பண்ணி க்ரோக்ராக்கை அட்டாக் பண்ணாமல் நிற்பான். அப்போ மிக் வந்து இதான் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஏன் அதை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து நம்ம நியாயமாக தான் சண்டை போடணும், இப்படி குறுக்கு வழியில் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவான். அதோட க்ரோக்ராக் அதோட கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கிரன்ச் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரும். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சுவை அயன் டெயில் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பீகாச்சு அயன் டெயில் யூஸ் பண்ணி க்ரோக்ராக்கை அட்டாக் பண்ணிடும். அதோட க்ரோக்ராக் தோற்றுரும். அப்போ ஆஷ் வந்து க்ரோக்ராக் நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்பான். அப்போ க்ரோக்ராக்கு அப்படியே எந்திரிச்சு அப்படியே சோகமாக நடந்து போகும். அப்போ ஐரிஸ் வந்து க்ரோக்ராக் ரொம்ப சோகமாக இருக்குன்னு சொல்லுவாள். அப்போ ஆஷ் வந்து க்ரோக்ராக் கிட்ட நீ என் கூடயே வரியான்னு கேட்பான். அதோட க்ரோக்ராக் வந்து சரின்னு சொல்லும். அதோட ஆஷ் வந்து போக்கிபாலை தூக்கி போடுவான். அதோட க்ரோக்ராக் போக்கிபாலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சிருது. அடுத்து நீங்கள் போக்கிமான் BW ரைவல் டெஸ்டினிஸில் 18வது எபிசோடு பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.